தமிழகத்துடைய புதிய முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்றிருக்காரு. நேற்று சென்னை நேருபுல் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமுமே செஞ்சு வச்சாரு. ரகசிய காப்பு பிரமாணமும் செஞ்சு வச்சிருக்காரு. தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடன் அவருடைய கட்சியை சேர்ந்த 9 அமைச்சர்களுமே பதவியேற்றுட்டும் இருக்காங்க. பதவியேற்பு விழா முடிந்தவுடனேயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் நடவடிக்கைகளை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. விழா மேடையிலேயே முக்கிய திட்டங்கள் தொடர்பான கோப்புகள்ல கையெழுத்திட்டு இருக்காராம். அதுல 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்ற புதிய திட்டத்தை முக்கியமானதாக பார்க்கப்படுது. மேலும் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்கப்பெண் அப்படின்ற சிறப்பு அதிரடிப்படை அமைக்கும் திட்டத்திற்கு ஒப்புதலுமே வழங்கப்பட்டிருக்கா. அதே போல தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை கட்டுப்படுத்த மாவட்டங்கள் மற்றும் மாநகரங்களுடைய மொத்தம் 65 சிறப்பு போதைப்பொருள் தடுப்பு படைகள் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கைகள் அனைத்துமே புதிய அரசுடைய முதற்கட்ட அதிரடி நடவடிக்கைகளாக பார்க்கப்படுது. சோ இந்த தகவல் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய முதல்வர் பதவியேற்பு விழாவில் அவருடைய குடும்பத்தில இருந்து அம்மா அப்பா 2 பேர் மட்டும்தான் கலந்து கொண்டாங்க. மேலும் பாத்தீங்கன்னா த்ரிஷா கிருஷ்ணன் அவங்களுடைய அம்மாவுடன் இந்த விழாவில் கலந்து கொண்டிருந்தாங்க. சோ விஜய் அவர்களுடைய பிள்ளைகள் ஏன் கலந்து கொள்ளவில்லை, அவருடைய மனைவியும் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு பல கேள்விகளுமே இருந்தது. அவருடைய மனைவியான சங்கீதா அவர்கள் அவரிடம் விவாகரத்து கோரியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ஜேசன் சஞ்சய் அவர்கள் விஜய் அவர்களுடன் டச்ல தான் இருக்கார் அப்படின்ற செய்திகள் வைரல் ஆனாலுமே என்ன இருந்தாலும் அவர் கலந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துட்டு இருக்கு. ஆனால் ஜேசன் சஞ்சய் அவர்களோ வெளிநாடுகள்ல இருக்கார், அதனாலதான் அவரால் கலந்து கொள்ளவில்லை அப்படின்ற செய்திகளுமே வெளியாகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.